எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு, ஆண்டவரை எங்களுக்காக ஒரு மார்க்கத்தை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களைப் போல இந்த உலகத்தில் மனிதனானீர். ஆண்டவர் எங்களுக்காக உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினீர். உம்மை இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, எங்களை உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு ஆண்டவரை உம்மோடு கூட ஆண்டவரை நித்தியமாக ஆண்டவரை நீர் எங்களை சேர்க்க போக நீர் வரப்போகிறதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் இந்த மாலை நேரத்தில் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி உலாவ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளின் மூலமாய் பரலோக தேவன் எங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் பேச நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இறங்கட்டும், உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும். ஐயா, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய கண்களை துறப்பீராக, ஆண்டவரே, செவிகளை துறப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரை, கர்த்தருக்காக எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கட்டும். ஐயா, ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் நீர் பேசுவீராக. ஆண்டவரை, எல்லா தடைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாம் உடைய இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், தெய்வ ஆவியானவர், இம்மானுவேல எங்கள் மத்தியிலே அசைவாட நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளுங்க. கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போன வாரத்துல நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் நோவாவினிடத்துல காணப்பட்ட கேரக்டரை நம்ம பார்த்தோம் இல்லையா? நோவாட்ட கர்த்தர் பார்க்கும் பொழுது நோவாட்ட என்னெல்லாம் இருந்துச்சு? ஹி வாஸ் அ ரைச்சியஸ் மேன் இல்லையா? ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 6:9 அவன் நீதிமானா இருந்தான், அப்புறம் உத்தமனா இருந்தான்னு பார்த்தோம். கர்த்தரோடு கூட நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். 4வது கீழ்ப்படிதல் உள்ளவனா இருந்தான். 6:22 பார்த்தோன்னா நோவா அப்படியே செய்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ நோவாவை கர்த்தர் இந்த உன்னதமான ஒரு பணிக்கு அவனை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் நீதிமானாக இருந்தான், கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தில் அவன் நடந்த ஒரு நீதிமானாக இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு உத்தமனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே அதிகாரத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6:13 22 வரைக்கும். 6:13 வரைக்கும். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும்பாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம்.
ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா நோவாவுக்குள்ள இருந்த ஆசீர்வாதமான காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான், கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம்? ஒன்று அவன் காக்கப்பட்டான் இல்லையா, அழிவிலிருந்து அவன் காக்கப்பட்டான். நீங்கள் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லார். மற்ற எல்லாரையும் கர்த்தர் சொல்லார், நான் எல்லாரையும் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். ஆனா உன்னையும் உன்னுடைய and that's Noah, and he tells him to build this ark and to carry like 2 of every species of animals. Correct. He wanted to spare Noah because Noah was a righteous man and God saw that. Correct. So கர்த்தர் அந்த அழிவுல இருந்து என்ன பண்ண போறாரு, காத்து கொள்ள போறார். ஸோ அவன் காக்கப்பட்டான் இல்லையா, அழிவுல இருந்து பாதுகாத்து கொள்ளப்பட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி உலகம் முதலாவது கர்த்தர் உலகம் முழுவதும் எப்படி அழித்தார், ஜலத்தினால் அழித்தார். அப்புறம் 2வது டைமும் என்ன பண்ண போறாரு, உலகத்தை முழுவதும் என்ன பண்ண போறாரு, அழிக்க போறாரு. நெருப்புனால என்ன பண்றாரு, அக்னியினால அழிக்கிறார். ஸோ அப்படி அந்த 2வது டைம் அழிக்கிற போது அப்போ யாரெல்லாம் நோவா மாதிரி நோவாவுக்குள்ளே இருந்த அந்த ஆசீர்வாதமான கேரக்டரோடு இருக்கிறவங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவார், அந்த அழிவுல இருந்து என்ன பண்ணுவார், காத்துக்கொள்வார். ஸோ இந்த பீரியட்ல நோவா மட்டும் எப்படி சூஸ் பண்ணாரு? அதான் அவன் அவனுக்குள்ள நீதிமானா இருந்தான், விசுவாசித்தான். யாருமே விசுவாசிக்கல. ஏன்னா மழை, நம்ம போன வாரம் பார்த்தது போல மழை யாரும் பார்த்ததே கிடையாது, யாருக்கும் தெரியாது. எப்படி எப்படி வெள்ளம் அழிக்க போகுது அதை அவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. ஆமா, இப்ப நமக்கே தெரியாதுல்ல. ஆமா, தேவன் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, அவரு எப்படி எல்லாரையும் அழிப்பாரு அப்படின்னு சொல்லி சிலர் ஈவன் நிறைய கிறிஸ்டியன்ஸே இது பண்றாங்க. ஸோ ஆனா அதே போல அன்னைக்கு நடந்திருக்கலாம் இல்லையா, எப்படி தேவன் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா அப்ப இந்த அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னா நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நோவாவை போல நம்ம நடக்கணும். ஸோ நோவாவை போல நம்ம குடும்பமாக கர்த்தருக்குள்ள நடக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கும் வருது, பிள்ளைகளுக்கும் வருது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பார்வையில் கர்த்தரோடு கூட நம்ம நடக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஸோ கர்த்தரோடு கூட நடக்கிறோம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சரியா, அவர் அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொள்றவராக இருக்கிறார். நீங்க தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. Daniel chapter 12 verse 1. Daniel 12:1. 12:1.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஸோ அந்த காலத்தில் எப்படி வருமா, கொடிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லையா. இதுவரைக்கும் நடந்துராத ஒரு ஆபத்து காலம். இதை நம்ம இயேசு கிறிஸ்துவும் மார்க்கு 13:19 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு. மார்க்கு 13:19 நம்ம மற்ற அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 13. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். ஸோ கொடிய உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். மத்தேயு 24:21 இதெல்லாம் பார்க்கும்போது கொடிய உபத்திரவம் வந்தாயிருக்கும். ஸோ அந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா, பிசாசின் அழிவில், பிசாசோடு கூட கர்த்தர் அழிக்க போகிற அந்த நித்திய அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம எப்படி நடக்கணும், நோவாவை மாதிரி நம்ம நடக்கணும். அதுதான் நோவாவை ஒரு எக்ஸாம்பிள் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதான் விசுவாச பட்டியலில் நோவா வந்து என்னது காணப்படாதவைகள் என்ன பண்ணான், விசுவாசித்தான். காணப்படாதவைகள். இன்னைக்கு நமக்கு தெரிய காரியங்கள் நமக்கெல்லாம் விளங்கி கொள்ள முடியல, நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்மளை எங்கே கொண்டு போக முடியும், நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். தேவன் உலகத்தை அழிக்க போகிறார், அந்த அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ அப்படி நம்ம ஒன்று காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆதியாகமம் 3:15 வாசிக்கும்போது அங்கு தேவனாய கர்த்தர் சொல்றாரு, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ இங்க வந்து பிசாசை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை தீண்டுவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸோ இந்த கர்த்தருடைய திட்டம் இதை நிறைவேற்ற விடக்கூடாது, இந்த உலகத்தில் நிறைவேற்ற விடக்கூடாதுன்னு தான் பிசாசு என்ன பண்ணுறான், எல்லாம் அந்த பிசாசு வந்து மக்களோடு கூட இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு எல்லாரையும் தாறுமாறாக்கிக்கிட்டு இருக்கிறான், தேவன் வரக்கூடாதுன்னு. ஆனால் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தேவனோடு கூட நடந்த ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவனை பயன்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நடக்கும்போது தேவன் வைத்திருக்கிற அந்த உலகத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம மூலமாக என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் தன்னுடைய திட்டத்தை நம்ம மூலமாக நிறைவேற்றுறதுக்கு நம்ம நீதிமான்களாக இருக்கணும், ரைச்சியஸ் மேனாக இருக்கணும், தேவனோடு கூட நடக்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிதலாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவ அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அதை பார்க்கலாம். லூக்கா 3:36 இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில் தான் வராங்க, நோவாவுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து. Luke 3:36. ஸோ நம்ம அதில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நோவாவுடைய சந்ததியில வர்றதை நம்ம பார்க்கலாம். காயினின் குமாரன், காயின் அர்பக்சாத்தின் குமாரன், அர்பக்சாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன். ஸோ நோவாவுடைய நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா நோவாவிலிருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. நோவானுடைய பையன் அடுத்தது யார், நோவாவுக்கு நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன். கரெக்ட். இது இப்படி நம்ம போயிட்டு இருக்கு இல்லையா. ஆமா. ஸோ இங்கே யாரை தெரிந்து கொள்றார், நோவாவை தெரிந்து கொள்றார். அவனுடைய மகன் யாரை தெரிந்து கொள்றாரு, சேத். இல்ல சேத் என்ன பண்றாரு,
தெரிந்து கொள்றார், தன்னுடைய திட்டத்தை. ஸோ கர்த்தருடைய திட்டம் நம் மூலமா நிறைவேற்றப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரோடு கூட நம்ம நடக்கணும். மூணாவது, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதியாகமம் 6:18 வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். கர்த்தர் என்ன பண்றாரு? நோவாவோடு கூட தான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். சரி. ஸோ உடன்படிக்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? நோவாவோடு கூட ஏற்படுத்துகிறார். ஸோ நீங்களும் நானும் நம்ம நோவாவை போல நடக்கும்போது கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை என்ன பண்றாரு? நம்மோடு கூட வைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளோடு கூட அந்த பிள்ளைகள் மூலமா அந்த உடன்படிக்கை தொடர்ந்து என்ன பண்ணுது? கடந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த வெளிப்படுத்துதல் 4:3 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வானவில் மூலமா உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. 4:3 இந்த வானவில்ல நம்ம எங்க பார்க்கலாம்? தேவனுடைய சிங்காசனத்துல அந்த வானவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 4 இருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்ப வானவில், தேவன் தன்னுடைய சிங்காசனத்துல இருக்கிற அந்த வீட்டு இருக்கிற அந்த அவரை சுத்தி இருக்கிற அந்த வானவில்லோட, ஸோ யாரோ அப்படிப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை யாரோட பண்ணாரு? கர்த்தர் நோவாவோடு கூட கர்த்தர் பண்றார். அப்ப தன்னுடைய பிரசன்னத்தை, மேல்லோகத்தில் உள்ள அந்த மகிமையின் பிரசன்னத்தை மீண்டும் என்ன பண்றாரு? கர்த்தர் நோவாவுட்ட வெளிப்படுத்துறார். இப்ப நோவாட பேசும்போது வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், வேற எப்படின்னு தெரியல. வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கலாம். தேவன் ஒருவேளை ரெவலேஷன்ல வெளிப்படுத்தி இருக்கலாம். மோசேட்ட எல்லாம் அந்த முச்சடியில அந்த ஒளிய இது பண்ணுவாரு, பேசுறாரு. அந்த மாதிரி இது நோவாட்ட எந்த மாதிரி பேசியிருப்பாரு அது தெரியல. ஏன்னா இப்ப நீங்க மோசேட்ட முகமுகமாய் பேசினேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ ஆடம்கிட்ட மோமா பேசியிருக்கலாம். இவங்க இப்ப நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவரோடு கூட நடந்திருப்பான். ஸோ ப்ராபபிளி தேவன் அவனோடு கூட முகமுகமா பேசியிருக்கலாம். ஆனா சில டைம்ல வார்த்தையின் மூலமா பேசியிருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன பண்றாரு? அவனோடு கூட உடன்படிக்கை பண்றதுக்கு என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அவனோடு கூட உடன்படிக்கை பண்ண என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்தி வருகிறார். தேவனுடைய சிங்காசனம் பூமியில திருப்பி ஸ்தாபிக்கப்படும், தன்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி நோவாவோடு கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்ணுவார். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அவனோடு கூட அவனுடைய சந்ததியில வர்றது ஒரு ஆசீர்வாதம். தேவன், மகிமையின் தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்றார். நான் என்னுடைய திட்டத்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த 6வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா 3 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? 3 ஆசீர்வாதங்கள் இந்த 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனோடு கூட நடந்ததுனால அந்த நோவா பெற்ற ஆசீர்வாதங்கள். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோவா நோவாட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? 14 வாசிங்க. 6:14. கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. கர்த்தர் ஒருத்தங்களை நடத்தும் போது அது தெளிவா நடத்துகிறார் இல்லையா? நீ கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும்
உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மிருகத்தினுடைய ஜோடிகளையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், பாதுகாத்து கொள்ள போகிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தும் போது அவரே என்ன பண்ணுறாரு, அந்த திட்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். போட்டுன்றது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. போட்டே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதான் அவர் சொல்றாரு, இப்படி இப்படி பண்ணும்போது அது மாதிரி பண்ணோடனே அந்த ஷேப்ல வந்திருக்கும். ஒருவேளை காட்டியிருக்கலாம், இந்த மாதிரி ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கலாம். அல்லது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தியிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து லைக் ஜஸ்ட் மெஷர்மென்ட் மட்டும் இருக்கும். மேபி கடவுள் அவரோட சஞ்சரிச்சதுனால அவர் சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு டே இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும். நமக்கு வந்து பரிபூரண திட்டத்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு நிறைய திட்டங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், நாளைக்கு கர்த்தர் நடத்துறார், இன்னைக்கு கர்த்தர் நடத்துறார். அதுதான் நமக்கு, அதுதான் விசுவாசம். ஸோ விசுவாசமானதுடைய டெஃபினிஷனை ஒரு நாள் நம்ம மறந்துடவே கூடாது. விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஜோமினிட்டே இருக்க விட எனக்கு நீ என்ன காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. கர்த்தர் காட்டுவார். சிலருக்கு காட்டுறாரு, சிலரை நடத்துறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்கு வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து காட்டியிருப்பார் இல்லையா? எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும் அதெல்லாம் காட்டியிருப்பாரு. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் செய்ய கர்த்தர் தெரிந்து கொண்டது யாரதான்? பெசலேயேல் அப்படின்னு ஒருத்தனை தான். பெசலேயேல் அங்கே வந்து மலையில் ஏறி பார்க்கல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஞானத்தை அவனுக்குள்ளே வைப்பேன், என் ஞானத்தின் ஆவியை நான் பெசலேயலுக்குள்ளே வைப்பேன். அவன் வந்து என்ன பண்ணுவான், அதை வந்து கட்டுவான். அவன் பார்க்கல, ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டு அவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை கேட்டிருக்கலாம், இல்லைன்னா அவனுடைய ஆவியிலே கர்த்தர் என்ன பண்ணலாம், நடத்தலாம். ஸோ கர்த்தர் அவர் தன்னுடைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது அவர். அதனால் நம்ம எனக்கு இப்படி தான் செய்யணும், இல்லைன்னா இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து கர்த்தருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ அதில் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலருக்கு வெளிப்படுத்தலாம், சிலருக்கு நடத்தலாம், சிலருக்கு அனுதினமும் நடத்துவார். ஆனால் அனுதினமும் நடத்துறது தான் கர்த்தருடைய ஆவியானவர். இப்போ நம்ம பார்த்த ஒருவேளை நோவாவுக்கு தன்னுடைய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இந்த கொப்பேர் மரத்தை அவங்க வந்து எடுத்துட்டு வரணும். இந்த டயத்துலையும் கொப்பேர் மரம்ன்றது இருக்கா? தட்ஸ் a good question. சைப்ரஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சைப்ரஸ் போட்டிருக்கு. சைப்ரஸ் மரம் வந்து மோஸ்ட்லி யூஎஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதுல என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? இப்போ வந்து அந்த போட் மாதிரி பண்றாங்களே, அது இந்த இதுலயே பண்றாங்களா இல்ல வந்து அந்த பைபிள்ல இருக்கிறத வச்சு போட் பண்றாங்க? இல்ல அவங்க வேற வுட்டா இருக்கும். வேற வுட்ல. ஆமா, அவங்க வேற டிசைன்ல பண்றாங்க. ஏன்னா இப்போ உள்ள வுட்டுக்கும் இப்போ உள்ள போட்டோட ஸ்டைலுக்கும் இப்போ உள்ள போட்டுக்கும் கர்த்தர் அவனை உண்டு பண்ண போட்டுக்கும் இட்ஸ் a very huge difference. ஏன்னா இப்போ உள்ள தண்ணியில தான் மிதக்கணும், அவ்வளோதான். ஆனால் அப்போ வந்து மழையும் மேலே பெய்யும். ஸோ இது வந்து இதாக இருந்துச்சுன்னா ஆமாம் கவர்டாக இருக்கணும் ஃபுல்லாக. What is that? The wood is called like 614. This is like gopher wood. Gopher wood. Yeah, gopher wood. Can you spell it? GOPHER wood. ஓகே, இது இன்டர்நெட்ல பார்க்குறேன். ஆமாம், மரம் இருக்கும். அதில் என்ன wood இருக்கு? சைப்ரஸ் wood. சைப்ரஸ் CYPRES. CYPRES. You know that cypress wood? It's like really common in those cypress trees are really common in like the southeast US and Florida. Southeast. Yeah, that wood. That's very common there. சைப்ரஸ் மரம் இருக்கு. ஆமாம். சரி, இப்போ
கர்த்தர் வந்து அவனுக்கு என்ன சொல்றாரு, நீ வந்து கொப்பேர் மரத்தினால செய்யின்னு சொல்றாரு. அப்போ அவன் வந்து வேற ஏதாவது ஒரு மரத்தில் செஞ்சிருந்தானே என்ன ஆகும்? அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் போயிருக்காது. இருக்காது. ஆமா, ஏன்னா வந்து மிருகங்கள் ஏத்தணும், ஃபுட்டு கொண்டு வரணும், எல்லாமே வந்து உள்ளுக்கு ஆட் பண்ணணும் போது அப்ப அந்த மரம் அந்த கரெக்ட் அந்த டைம்ல சரி, ஒவ்வொரு டைமும் கர்த்தருடைய நடத்தல் விதவிதமா இருக்கும். அப்போ இன்னைக்கு நமக்கு போட்டு வந்து அந்த சைப்பஸ் அந்த கொப்பேர் மரத்தில் பண்ணுறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு நோவாவுக்கு அந்த மரத்தை தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற நடத்துதலை நாளைக்கு வேற மாதிரி நடத்துவார், மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி நடத்துவார். ஸோ அவங்களுக்கு இப்படி பண்ணார எனக்கு அப்படி பண்ணுங்க. சிலர் கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு தாங்க. அப்படிலாம் நம்ம ஜோம் பண்ணுறது தப்பான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணணும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் எனக்கு தாங்க, நீங்கள் எனக்கு தாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதம் விதவிதமாக இருக்கும். ஸோ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு நோவாட்ட, நீ வந்து எந்த மரத்தினால, கொப்பேர் மரத்தினால நீ வந்து உண்டாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அந்த அந்த பேழையில் என்ன பண்ணணும், அறைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணணும், போட்டு செஞ்சு அதில் என்ன பண்ணணும், கீழ் பூசணும். கம் மாதிரி ஆமாம் இருக்கும். உள்ள போகாம இருக்கிறதுக்கு. அந்த ரெண்டு அந்த கேப். ஆமா, ஆணி அடிச்சு பிளஸ் அது உள்ளுக்கு வந்து வாட்டர் ஆமா உள்ள போகாம. நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கு இதை செய்யும் போது அந்த ஒன்று எப்படி அவனுக்கு இமேஜினே பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு பிளைண்ட் மேன் வந்து சொல்றத ஜஸ்ட் பிளைண்ட் மாதிரி அது சொல்றத வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு பிளைண்டுக்கு சொல்றோம், ஸோ வந்து இதுதான் வந்து காரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதை வச்சு அவனா இமேஜின் முடிக்கும். ஸோ அதே மாதிரி கடவுள் சொல்றத வச்சு அதை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருல. ஸோ பூசணும், கொப்பேர் மரம், ஸோ இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் இருக்கணும், இத்தனை ரூம் இருக்கணும், எல்லாமே சொல்றாருன்னா அதை கேட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடத்துறாரு. ஏன்னா வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம முன்னாடியே உங்களுக்கு வந்து சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. கரெக்ட். ஸோ அதை பார்த்து பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லை. ஸோ வந்து கர்த்தரே வந்து சொல்றாரு, அவன் வந்து ஜஸ்ட் அவர் சொல்றத வச்சு அப்படி கேட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே. ஆமாம், நான் என்னோட அசியூம் இல்லை கண்டிப்பாக அதுதான். ஸோ கர்த்தர் நடத்துறதை கேட்டு கர்த்தர் அதுதான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா பிதா காண்பிக்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார். ஸோ தேவன் இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரன், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மனுஷனாக அந்த உலகத்துக்கு வந்தபோது, அவர் நடந்தபோது அவரே எதுவும் செய்யலை, அவரே எதுவும் பண்ணாமல் அவரே என்ன பண்ணுறாரு, பிதா தனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுறாரு, அதை தான் பண்ணுறார். ஸோ சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். ஸோ கர்த்தர் ஆமாம். ஸோ அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸோ நம்மளே இப்போ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் வந்துக்கிட்டே இருப்போம், நல்லா இது பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டை யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ எங்கே நம்ம மைண்டை யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மெஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு கீழ் பூசுன்னா பூசம். ஒருவேளை அன்னைக்கு கீழ் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய அரிதான காரியமாக இருக்கலாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம், அல்லனா எங்கேயாவது போய் தேடி போய் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். எப்படியோ அவரே மேக் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் எடுத்து என்ன பண்ணணும், அதை செய்யணும். கீழ் பூசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் 15 நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமா இருக்க வேண்டும். ஸோ எவ்வளோ ஷேப் இருக்கணும்,
ஸோ அது எவ்வளோ உயரமாக இருக்கணும், வித்து எல்லாமே கர்த்தர் கொடுக்குறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கப்பல் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிருக்காது இல்லையா? இவ்வளோ பெருசு, ஏன் இவ்வளோ அறைகள் வைக்கணும், ஏன் இவ்வளோ பெருசாக பண்ணணும், ஏன் இவ்வளோ இதுனா மோர் எஃபர்ட் இல்லையா? இது யார் தான் கெட்டுட்டா? அவர் தான், நோவா தான் கெட்டுறாரு. நோவா மட்டும் தான் பண்றாரு, வேற நோவாவுடைய குடும்பம் அவங்க 3 பிள்ளைகள் சேர்ந்து பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் பண்ணுவாங்க. இன்னும் சிலரை ஒருவேளை நோவா என்ன பண்ணியிருக்கலாம், ஹையர் பண்ணியிருக்கலாம், சிலரை வேலைக்கு வச்சிருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வேலைக்கு செய்வாங்களா இருக்கும். ஸோ ஆனால் பெரிய ஒரு இது இல்லையா? கிட்டத்தட்ட நோவா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பேழை கட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 75 இயர்ஸ். சிலர் சொல்கிறாங்க 120 வருஷம் ஆயிருக்கலாங்கிறாங்க. பைபிளில் இல்லை, ஆனால் சிலர் வந்து 120 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவி இன்னும் போராடுறதில்லை, அவனுடைய வாழ்நாள் 120 வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா 6ல். ஸோ அதுலேருந்து கவுண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நோவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சிலரை சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, நோவாவுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது 5வது அதிகாரம் 32 வாசிங்க. 5:32 ஆதியாகமம் 5. 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். 500 வயதான போது என்ன பண்ணுறான், 3 பிள்ளைங்களை பெற்றான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இங்கே 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதத்தின் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலேயே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஸோ இங்கே 600வது வயசுல தான் எது வருது, வெள்ளம் வருது. அப்போ 100 வருஷம் இல்லையா? 500 வருஷம் இருக்கும்போது 3 பிள்ளைங்களை பெற்றான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஆதியாகமம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கரெக்ட் இருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மேபி அதுதான் ரியலாக இருக்கலாம். ஆதியாகமம் இல்லை, ஆமாம் எல்லாரையும் பிரவேசிக்கிறார், அது எண்டில் இல்லை. இப்போ கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் அதுதானே. இப்போ ஆதியாகமம் 11:20 வாசிங்க. ஆதியாகமம் 11:10. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். இப்போ சேமு வந்து அப்போ வெள்ளம் வரும்போது எத்தனை வயசு அவனுக்கு? 98 இயர்ஸ் இல்லையா? சேமுடைய இது 98. நீங்கள் 5:32 நோவாவுக்கு 500 வயதான போது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஸோ அப்போ வந்து இவன் அவங்க மூத்த பையன் எப்போ பிறந்திருக்கலாம், அவனு நோவாவுக்கு 502 வயசாக இருக்கும்போது. ஏன்னா வெள்ளம் வரும்போது இவனுக்கு நோவாவுடைய பையனுக்கு எவ்வளோ வயசு, மூத்த பையனுக்கு சேமுக்கு 98. ஸோ 502 சரியா? அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க இல்லையா? ஒருவேளை 2 வருஷம் விடுங்க, 6. அப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணியிருக்க ஒரு 20ன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுலேருந்து 70 இயர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போவே நீங்கள் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், பல வருஷங்கள். இப்போ பெரிய பெரிய போட்டுலாம் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற எவ்வளோ நவீன டெக்னாலஜி இருக்குது. ஆமாம், மேனுவல் ஒர்க்கு எல்லாத்தையுமே நோவா தான் முன்னின்று, அவரே தானே இல்லையா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைரக்ஷனும், ஸோ அவருடைய திட்டங்கள், தேவன் கொடுக்குற திட்டத்தை நம்ம வந்து அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார்.
ஆனால் தேவன் கொடுக்குற திட்டத்தில் நம்முடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து நம்ம போகக்கூடாது. அதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ என்ன பண்ணணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும், கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். கர்த்தரையே நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்முடைய சுய புத்தியை நம்ம சாய்ந்துடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சுய புத்தி என்ன பண்ணிட்டான், சார்ந்ததுனால தான் இஸ்மவேலை அவன் இது பண்ணிட்டு, கர்த்தர் சொன்னா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவன் ஆமாம் அவன் சுய இதில் இது பண்ணிட்டான். ஸோ ஆனால் இங்கே நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் கிட்டத்தட்ட அவனுடைய அந்த கர்த்தர் கொடுத்த பூரண திட்டத்தை அவன் கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே என்ன பண்ணுறான். எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எங்கே ஜன்னல் வைக்கணும் இல்லையா, ஜன்னல் வைக்கணும், கதவு எங்கே வைக்கணும், எத்தனை தட்டு இல்லையா, இப்போ இருக்கிற அந்த கப்பலோட மாதிரியே அந்த தட்டுகள்லாம் 1 2 3. ஸோ ஒவ்வொரு தட்டுலையும் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறார், அழகாக நடத்துகிறார். 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஆமாம். ஸோ எல்லாத்துக்கும் திரும்ப மோசஸ்க்கு இதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்டோட ரிவீல் பண்ணுறாரு. ஆமாம், நோவாக்கு சொல்கிறாரு, அகைன் மோசஸ்க்கும் சொல்லி எழுத வச்சிருக்கேன், மோசஸ்க்கு வெளிப்படுத்துறாரு, நான் இதெல்லாம் அவனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி எழுது அப்படின்னு. ஸோ அடுத்து கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா வர்ற சந்ததிக்கெல்லாம் வெளிப்படுத்துறது நமக்கெல்லாம் இப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் மனசுல வச்சு தான் என்ன பண்றாரு, மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. மோசே தானே இந்த ஆகமங்கள் எல்லாம் எழுதுறாரு. ஸோ இப்போ கர்த்தருடைய இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஸோ இப்போ நோவா வாழ்ந்த அந்த காலத்தில் அவன் இது ஒன்று அவர் இப்போ இது வேலை செய்யணுன்னா எப்படி வேலை செஞ்சுருப்பார். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி இந்த கார்பெண்டர்ஸு அதெல்லாம் அந்த கொத்தனார்லாம் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா, வேலைன்னா 10 மணிக்கு வருவான், 12 மணிக்கு ஒரு முடிப்பான், காஃபி குடிக்கணுமா, திருப்பி இது பண்ணுவான், கொஞ்ச நேரம் படுக்கணுமா, சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுக்கணும், 4 மணிக்கு போயிடுவான். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் அப்படி கிடையாது. அநேகர் நினச்சிக்கிறது என்னென்னா கர்த்தருடைய ஊழியம்னா ஏதோ ஈஸியாக இருக்கும், இதே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் கடினமான ஊழியம். ஏன்னா கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த ஊழியம் இது பெரிய டாஸ்க்கு, கடினமான உழைக்கணும். ஸோ கர்த்தர் ஒரு நாளும் சோம்பேறிகளை என்ன பண்ணுறதில்ல, விரும்புகிறதே இல்லை. கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யார் உண்மை உத்தமமாக இருக்கிறாங்களோ அவங்கள வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. ஸோ அவ்வளோ டைமில் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ கடினமாக என்ன பண்ணுறாரு, உழைக்கிறேன். ஸோ நோவாவும் கர்த்தருடைய திட்டத்தை வாங்கிட்டு ஏதோ ஜாலியாக உட்காந்து படுத்தோம் போனோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் கடினமாக என்ன பண்ணுறான், உழைக்கிறான். இந்த ஆயிருக்கலாம், எவ்வளோ நாள்னு கரெக்டாக தெரியாது, ப்ராபப்ளி இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் நம்ம சொல்லுவோம் கர்த்தரே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் செஞ்சிருந்தா ஒரே நிமிஷத்திலே செஞ்சிருக்கலாம் இல்லையா. அவர் உண்டாயிடுச்சு ஒரு பேழை இது திட்டத்தை கொடுக்கிறவர் ஏன் நோவாவை செய்ய வைக்கிறாரு, அவரே செஞ்சிருக்கலாமே. நம்ம அநேக டைமில் சொல்லணும், இந்த நீங்கள் சொன்னீங்க செய்யுங்கன்னு, கர்த்தர் சொல்ல நீ செய்ப்பா, நம்ம செய்ய வைக்கிறாரு. அதுதான் நமக்கு ரெவலேஷன் கொடுக்கிறது. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துறாருன்னா நம்ம செய்கிறதுக்கு தான். நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும், ரெவலேஷனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் இது பண்ணும்போது நினச்சேன், 8 பேர் இல்லையா, பேழைக்குள்ளே போகிறது 8 பேர், எல்லா விலங்குகள் இந்த பூச்சி இதிலெல்லாம் ஒவ்வொரு கொஞ்சம் ஜோடிகள் நேளாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கர்த்தர் அப்படி அந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டாருன்னு வைங்களேன்.
கீழே வெள்ளம் போகுது, மேலே இவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், பிடிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? முடியுமா இல்லையா? முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தருடைய திட்டம், அவர் அவர் திட்டத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒபே பண்ணி நம்ம நடக்கணும். ஸோ கர்த்தர் சொல்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே செய்யணும். கடினமாக இருக்கும். சில டைமில் நோவாவே டயர்டாக இருக்கும், ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கஷ்டப்பட்டு அவர் உழைக்கிறார், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்கிறார். அடுத்து அவரை சுற்றியுள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க இல்லையா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம ஊரில் ஒரு சின்ன இது பண்ணாலும் கேட்டுருவாங்க. அப்போ நோவா சொல்லியிருப்பார், அதான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு நம்ம 2 பேதுருவில் பார்த்தோம். ஸோ நீதி அவர் பிரசங்கிச்சிருப்பார். தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு, அதனால் மனம் திரும்புங்க, நீங்கள் என் கூட என்ன பண்ணுங்க, இந்த பேழையில் நீங்கள் உள்ளே பிரவேசிக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அநேரம் கூப்பிட்டுருக்கலாம். ஆமாம், போட்டுக்குள்ளே யாரும் வரல. அதோடு கூட இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு மழைன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஆனா வந்ததுக்கு அப்புறம் கதவு தட்டி இருப்பாங்க. கண்டிப்பா கடவுள் கர்த்தர் கதவு பூட்டிட்டாரு, அவர் பூட்டிட்டாரு. அதான் சொல்றேன். ஆமா, ஸ்கீ நோட கிடையாது, கடவுள் அது வரைக்கும் தான் அவங்களுக்கு அவகாசம், அதுக்கு அப்புறம் கிடையாது. ஆமா. ஸோ விசுவாச பாதங்கிறது. ஸோ அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஓ மழை வரப்போதான், இந்த ஆளு சொல்றான், இவனுக்கு வேற அழிவு இல்லை, ஏதோ மென்டல் ஆயிடுச்சு, ஏதோ இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி. விசுவாசிச்சிருப்பாங்க. ஆமா, கரெக்ட். அப்போ ஆனா பட் டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நடக்கும்போது அநேகர் என்ன பண்ணலாம், கேலி பண்ணலாம். ஸோ இவங்க என்ன கேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு நோவா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல இல்லையா? ஸோ கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் செய்கிறேன், நீங்கள் என் கூட வேணா செய்யுங்க. ஸோ அநேகர் என்ன பண்ணியிருக்கலாம், மனமடிவு படுத்திருக்கலாம் நோவாவை இல்லையா? அந்த அந்த பணியை கட்ட விடாமல் மனமடிவு படுத்தியிருக்கலாம், அநேகர் இடையூறு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் என்ன பண்ணார் நோவா, எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் அநேகர் அவரை இது பண்ணியிருக்கலாம், ஏளனம் செஞ்சுருக்கலாம். அநேகர் சொல்லியிருக்கலாம், நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், புசித்து குடிக்கிறோம், நீயும் வா அப்படின்னு சொல்லி. அதான நம்ம லூக்காவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? நோவாவுடைய நாட்களில் புசித்தார்கள் ஜனங்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொடுத்தார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ஜாய் பண்ணு, நீ இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நோவா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டமானா என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தோடு அதை செய்கிறார். ஸோ இன்றைக்கி நம்மளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லலாம், ஏன் நம்ம ஃப்ரைடே ஜோம் பண்ணுறோம், எதுக்கு வியாழக்கிழமை நம்ம ஜோம் பண்ணுறோம் தேசத்துக்காக, ஏன் சாட்டர்டே நம்ம ஜோம் பண்ணுறோம், நம்ம எதுக்கு டெய்லி இது போக டெய்லி நம்ம ஜோம் பண்ணுறோம், டெய்லி பைபிள் வாசிங்க, ஏன் நம்ம ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பிறர் நினைக்கலாம், நம்ம உலகத்தை அமெரிக்காவுக்கு உலகத்தை என்ன பண்ணிருக்கோம், அனுபவிக்க தானே வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். ஆமாம், மற்ற நாள் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம டுவர்ட்ஸ் கிங்டம் ஆஃப் காட் இல்லையா? கர்த்தருடைய அந்த போட்டு செய்கிற பணியில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அங்கங்களாக நம்மளால் கர்த்தர் வைத்திருக்கிற அங்கங்க பணியில் என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம். நம்ம ஜபிக்க அநேக இடங்களில் கர்த்தர் எழுப்புதல் செய்கிறார். நம்ம ஜபிக்கும் போது அநேக இடங்களில் அற்புதம் நமக்கே தெரியாமல் நடக்கும். அநேக மிஷினரிகளை பாதுகாத்து கொள்கிறார். அநேக இடங்களில் பெரிய ரிவைவலை தேசங்களில் இப்போ ரிவைவலை கிடக்கு. நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம், அந்த தேசத்தை ஆட்களை பார்த்துருக்க கூட மாட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோம், விசுவாசத்தினால அவங்க அழியக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தினால நோவா எப்படி பேழையை கட்டினாரோ அதுபோல் இதெல்லாம் நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரொம்ப டயரிங் இல்லையா? எல்லாம் நம்ம அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கும். அதுவும் நம்ம எதுக்கு ஃபாஸ்டிங், பெரும் ப்ரேயர். ஸோ அதுபோல் தான் அன்றைக்கி நோவாவுடைய நாட்கள்லையும் இருந்திருக்கும். அவர் கடினமாக உழைக்கிறாரு, ப்ளஸ் என்ன பண்ணுறாரு, ப்ரீச்சும் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி கர்த்தருடைய பணி. கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னா
கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடின உழைப்பாளிகளாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய அதுக்கு தான் அவர் பலத்தை கொடுக்குறார். அதுக்கு தான் ஆவியானுடைய பலத்தை கொடுத்துரு அவருடைய சந்தோஷத்தினால் உற்சாகத்தினால் நிரப்பி அந்த ஞானத்தின் ஆவியினால் என்ன பண்ணுறார்? நம்ம நடத்துகிறார். ஸோ அப்படியே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நோவா வந்து செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிறர் நம்ம குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறித்து நம்ம கரிசனை பண்ணாதபடி கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறார்? ஸோ அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வளர 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 என்ன பண்ணணும்? அந்த ஒரு நிலைக்கு வந்துடணும். ஒருவேளை இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது நோவா ஸ்டார்ட் பண்ணும்போது அநேகர் இது பண்ணியிருக்கலாம். நோவா ஒரு நாள் மனம் அடிவடைந்து சரி இனிமேல் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஆனால் திருப்பி கர்த்தர் பேசும்போது திருப்பி என்ன பண்ணுறாங்க? கேட்டார். ஸோ இப்படி வளர 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 ஒரு சர்டன் டைமில் இவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே செய்வேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலைக்கு வரும்பொழுது கர்த்தருடைய பணியில் நம்ம நடக்கலாம். நீங்கள் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலையும் இப்படி அநேகர் என்ன பண்ணுறாரு? அந்த கர்த்தர் கொடுத்த அந்த பணி அந்த எருசலேமினுடைய அலங்கத்தை அவன் கட்டுறதுக்கு கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து பயன்படுத்தும் போது அநேகர் என்ன பண்ணுறாங்க? மனமடிவுபடுத்துகிறாங்க. நீ வந்து கட்டுறத நாய் ஓடுனா கூட என்ன பண்ணும்? விழுந்துரும் அந்த இது கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? நான் கர்த்தருக்காக நான் கட்டுறேன், தேவன் என்ன சொன்னார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இந்த நாளில் நம்ம அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம நோவாவை போல் நம்ம யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் வந்துடுறது என்னது? ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே சிலுவையில் என்ன பண்ணுறோம்? அடிக்கப்பட்டோம், ஆகிலும் நான் பிழைத்து இருக்கிறேன். ஸோ அப்போ ஏசு கிறிஸ்துவை கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற சுயெல்லாம் என்ன பண்ணிடும்? செத்துறணும். அப்போ செத்துட்டா நமக்குள்ளே இருக்கிற செல்ஃபிஷ். இப்போ யாராவது நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்களேன், ஆமாம், அப்போ நம்ம ஒரு டெட் பர்சனை திட்டுனா எதுவும் ரியாக்ஷனே வராது இல்லையா? ஸோ அதை மாதிரி இருக்கணும். அதான் கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், எல்லாத்தையும். ஆமாம். ஸோ அதனால் நம்ம சுயம் நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃபிஷ்னஸ், அதான் ஏசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல ஜானில் சொல்லும்போது கோதுமை மணியால் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஸோ அப்போ நமக்குள்ளே நம்ம கர்த்தருக்குள்ளே வளர வளர நமக்குள்ளே உள்ள சுயம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போப்பா, அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம சுயம் செத்துடும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அவருடைய சித்தத்தை மட்டும் அவருடைய திட்டத்தை மட்டும் என்ன பண்ணுவோம்? நம்ம சேர்ந்துக்கிட்டே இருப்போம். மற்றவங்களை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம கவலைப்படாமல் கர்த்தர் என்ன குறித்து என்ன நினைப்பார், கர்த்தருடைய சித்தத்தில் நான் செய்கிறேன்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம நினைச்சு செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து 19வது வசனம் வாசிங்க. சகல விதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். தொடர்ந்து வாசிங்க. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமலையும் ஒவ்வொரு ஜோடா பறவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? நோவாவை என்ன சொல்கிறாரு? அவைகளெல்லாம் எங்கே வச்சுக்க? நீ வந்து பேழைக்குள்ளே வைத்துக்கொள், அவை உன்னிடத்தில் வரக்கடவுதுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் அந்த இதுக்குள்ளே ஒரு கட்டளை கொடுக்குறார். ஸோ கர்த்தர் கொடுக்கும்போது அவைகளெல்லாம் யாரை தேடினோம்? நோவா போய் தேடினா கடவுளே வந்து அனுப்புறார். ஸோ சால்வேஷன் வந்து கர்த்தருடையது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த 20 உயிரோடு காக்கப்படும் இடத்தில் வர கடவுள்.
2 of every kind of bird, of every kind of animal, and of every kind of creature that moves along the ground will come to you to be kept alive. Will come to you. ஆமா. ஸோ அப்போ மீன்லாம் எடுத்துட்டு போல, ஏன்னா மீனெல்லாம் இதுதானே தண்ணிக்குள்ளே, அதெல்லாம் அழிக்கிறாரு. ஸோ உன்னிடத்துல வர கிடவு. ஸோ அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னிடத்துல தந்தவங்களை ஒருவன் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுவார், நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார். ஸோ அவர் நடத்துறத நோவுடைய வேலை என்ன பண்ணணும், நோவுடைய வேலை சரியா என்ன பண்ணணும், அவங்க எடுத்து எங்க கொண்டு விடணும், பேழைக்குள்ள வழிகாட்டி விடணும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அநேகரை நமக்கு நேராக நடத்துவார். நம்ம போகிற பாதைகளில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், போகிற ஆலயங்களில், நம்ம பார்க்குற இடங்களில், தங்கியிருக்கிற இடங்களில் அநேகரை நமக்கு நேராக நடத்துவார். அவர்களை ரட்சிப்பின் பேழைக்கு கொண்டு போகிறது யாருடைய கடமை, நம்முடைய கடமை. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடத்துகிறார். ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறக்கூடாது. ஆமாம், கர்த்தருடைய இது அவங்க நடத்துகிறத என்ன பண்ணணும், பேழைக்குள்ளே கொண்டு நோவா வந்து என்ன பண்ணுறாரு, சேர்க்கிறார். ஸோ அந்த ஒரு காரியம் அவர் வந்து நான் தானே இது பேழையை கட்டினேன், நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நல்ல மிருகங்களும் இருக்கும், காட்டு மிருகங்களும் இருக்கும், அங்கே வந்து அசுத்தமானவைகள் இருக்கும், சுத்தமானவைகள் மிருகங்களும் இருக்குது. ஸோ சில மிருகங்கள் நாற்றம் அடிக்கிற மிருகங்களாக இருக்கும். ஒரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்க கூடாது, இதெல்லாம் விட்டால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கவே முடியாது உள்ள அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படியே நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆனால் இவர் என் ஜாதி, இவர் எனக்கு சொந்தக்காரன், இவர் எனக்கு மச்சான், அப்படி அந்த ஒரு காரியம் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. ஸோ இப்போ கர்த்தர் யாரெல்லாம் நடத்துகிறாரோ, யாரையெல்லாம் கொண்டு வராரோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய அந்த பேழைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும், தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்த முடியும். ஸோ மாம்சங்களுக்கு, மாம்ச சிந்தைகளுக்கு, எண்ணங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் இப்போ ஈவன் அந்த சர்ப்பத்தை கூட இங்கே வச்சுருப்பாரு, ஊரும் பிராணிகளை கூட வச்சுருக்காரு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இல்லையா? சர்ப்பத்தை தான் கர்த்தர் சபிக்கிறாரு, ஆனால் அதையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறார். எதுக்கு? தீங்கு நாளுக்காக அவனை வச்சிருக்காரு, மொத்தமாக அழிக்க. ஸோ கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரியாது. ஒருவேளை ஏன் சர்ப்பத்தை நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் வைக்கிறது அவர் தான் கிரியேட்டர். அனுப்பிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வேலை. ஆமா, தேடி வருது அப்படின்னா கடவுள் தான் இது பண்ணிருக்காரு, கர்த்தர் நடத்துறாரு, அங்க போங்க அப்படின்னு சொல்லி நடத்துறாரு, அது வருதுங்க. சோ அவர் வந்து உள்ளுக்க வந்து இது பண்ணி விடுறாரு. கரெக்ட். ஜீசஸ் கிறிஸ்டோட ஒரு பேரபிள்ல இந்த நெட் வீசும்போது நல்ல மீனும் வரும், கெட்ட மீனும் வரும், எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் கெட்டதை தூக்கி போடுவாங்க. கரெக்ட். ஆமா, மீன்ல கூட கெட்டது இருக்கு, அழுகி போனது இல்லைன்னா சாப்பிட அந்த குவாலிட்டி மீன் இல்லாதது. ஸோ கர்த்தர் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே என்ன பண்ணி வச்சிருக்காரு, ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். அநேகர் கேட்பாங்க, ஏன் சாத்தானை அங்கே இன்னும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அது கர்த்தருடைய திட்டம். ஸோ கர்த்தருடைய திட்டம் எதுவோ அதை நம்ம ஏற்று அப்படி நம்ம நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும். அப்படி நம்ம நடக்கும்போது தான் அவருடைய பூரணமான திட்டம் என்ன பண்ண முடியும், நிறைவேற்றப்பட முடியும். ஸோ அந்த ஒரு காரியத்தை எல்லாவற்றையும், ஊரும் பிராணிகள், ஸோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நோவாவுக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். நீங்கள் அது அப்புறம் போக அவைகளுக்கெல்லாம் போஜன பார்த்தங்கள் சேர்த்து வைக்கணும். இதுவரைக்கும் அவங்க வெஜிடேரியனாக தான் இருந்திருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் வெஜிடேரியன் தான். இதுக்கு பிறகு தான் அவங்க வந்து நான் வெஜிடேரியனை மாறுறாங்க. அந்த சிங்கம், புலி இதெல்லாம் வந்து இப்போ இருக்க மாதிரி தான் அப்படி இருந்துச்சா, இல்லை அப்போ வந்து மனிதர்களை சாப்பிட்ற அந்த இல்லை, அவையெல்லாம் புல்லை தான் தின்றுருக்கு. ஆமாம்,
ஸோ ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் வந்து எல்லாம் நான்வெஜ் மாதிரி இருக்கு. ஆமாம், ஜலப்பிரளயம் கரெக்ட். கர்த்தர் வந்து அந்த இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து லைக் வந்து பழகி பெருகிட்டே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இது ஒரு சைக்கிள் இருந்தாதான் வந்து அழிவு இருக்கணும், பிறப்பு இருக்கணும், அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஆடெல்லாம் வந்து யாரும் சாப்பிடலாம் அப்படின்னா வந்து அது ஒரு மெஜாரிட்டியான குரூப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட். ஆமாம், ஏதோ கர்த்தர் திருப்பி வந்து ஏன்னா திருப்பி வந்து இப்போ வந்து நோவா பேழை அந்த ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறாரு இல்லையா. அடுத்து வந்து பலி கொடுக்குறோம், ஏசு கிறிஸ்து பலி ஆகணும், அந்த ஒரு அடையாளம். ஸோ இதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்கள் யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த பேழை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்றாங்க, அது உண்மையா? ஆமாம், டர்க்கி எந்தில் உயரமான ஒரு மலையில் எங்கேயோ யாரோ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்ததா சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஏரியாவில் தான் அரராத்துங்கிற அந்த இடத்துல தான் அது அந்த இஸ்தான்புல் டர்க்கி. ஆமாம், ஏன்னா மிடில் ஈஸ்டில் தானே எல்லாமே நடக்குது, இந்த இது நடக்கிறது எல்லாம். ஆனால் எப்படி ஆனால் வந்து அங்கே மிடில் ஈஸ்டில் முஸ்லீம் ஜாஸ்தி ஆனாங்க, லைக் வந்து இது எல்லாமே வந்து அதான் அது அது ஆமாம் திருப்பி அது வந்து கொஞ்ச நாளைக்கு இவங்க நோவா இவங்க எல்லாமே ஜூயிஷ் மக்களா இல்லை இல்லையா. இப்போ நார்மலாக நம்மளுடைய சந்ததியெல்லாம் நம்மளாம் நோவாலேருந்து தானே வரோம் எல்லாரும். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு வந்து ஜீனியாலஜி பார்க்கலாம், பிறகு அதுலேருந்து தான் அதெல்லாம் பிரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கடைசி வார்த்தை நீங்கள் எல்லாத்துக்கும் போஜனம் யார் தான் சேர்க்குறா? இந்த விலங்குகளுக்கு நோவா நினச்சிருக்கலாம். ஏன் இவ்வளோ கட்டினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன், நான் எனக்கு சாப்பாடு பரவாயில்ல. ஆமாம், இல்லை வீட்டிலே 2 வெரைட்டி மேலே பண்ணாலே வந்து இது பண்றாங்க. அவர் எத்தனை வெரைட்டி, எத்தனை மிருகங்களுக்கு வெரைட்டி, எல்லா மிருகங்களுக்கும் அவர் இது பண்ணணும். ஆமாம், அப்போ எவ்வளோ ஃபுட்டு சேர்த்துருக்கணும் இல்லையா. ஓகே, ஆடு மாடுக்குன்னா கிராஸ், இதுக்குன்னா வந்து இது அப்படின்ற மாதிரி ஏதோ எல்லாமே வெஜிடேரியன்னாலும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடேரியன்ஸ். ஆமாம், கரெக்டு. ஆமாம், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாங்க, விதவிதமாக கர்த்தர் வந்து சேர்க்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நோவாவை கர்த்தர் நோவாவிலிருந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, ஒரு சந்ததியை உருவாக்குறார். எப்படி ஆதாமில் திருப்பி ஒரு சந்ததி வந்துச்சோ அதுபோல் நோவாவில் இருந்தா இல்லையா. இப்போ நோவா தான், நோவா ஃபேமிலி மட்டும்தான். பிரளயத்துக்கு அப்புறம் ஆமாம், நோவா ஃபேமிலியே வெளியில் வந்து அந்த ஜென்ரேஷன் இது பண்ணிருக்கு. ஸோ கர்த்தர் ஒரு ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடத்தும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், கடினமாக உழைத்து எல்லாருடைய நீட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ அநேகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரேயர் ஃபெலோஷிப் வச்சுருக்கோம், ஏதோ நம்ம சும்மா வந்து கேதர் பண்ணோம், நம்ம வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், கேதர் பண்ணோம், கொஞ்சம் சாப்பிட்டோம்ப்பா இது பண்ணோன்னு போயிடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட பணி கிடையாது. வர்றவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஃபுட்டு கொடுக்கறது யாருடைய வேலை, யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வேலை. ஸோ அதை மறந்துடவே கூடாது. ஸோ அதனால தான் பிரச்சனை இன்னைக்கு திருச்சபையில் பிரச்சனையும் அதுதான். திருச்சபையில் பாஸ்டர்ஸு வர்ற ஆலயங்களுக்கு வர்றவங்க பசியோடு வராங்க, பிரச்சனையோடு வராங்க, போராட்டங்களோடு வராங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ரட்சிப்பின் அனுபவமே இல்லாமல் வராங்க ஆலயத்துக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ஏசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை, போதகருடைய வேலை. ஸோ அவங்க அந்த பணியை சரியாக செய்யலைன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுதான், அழிந்து தான் போயிருப்பாங்க இல்லையா. இவங்க ஃபுட்டை சேகரிக்கலைன்னா ஸோ அந்த ஒரு பணியில் தேவன் அதான் அவரோடு கூட நடக்கும்போது தான் அந்த திட்டங்கள் எல்லாம் புரியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, சிலர் பார்க்குறாங்க ஓ இவங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்குறாங்களே ஒழிய அதுக்குள்ளே இருந்து ஒரு ப்ரேயரில் ஒரு மெசேஜுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா எவ்வளோ டைம் கர்த்தரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அதை யாரும் பார்க்குறது. பிரதர் தினகரன் சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு மெசேஜ் 1 hour நம்ம பிரசங்கம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 8 hours என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் கர்த்தரோடு கூட. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த 1 hour வந்து என்ன இது பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படும். அப்பதான் அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்பதான் அந்த வார்த்தையின் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்பதான் அந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்.
இன்னைக்கு நடக்கிற நம்ம நாட்களில் நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து போகணும், நம்ம ஃபேமிலியாக போகணும். நம்ம போன உடனே எல்லாரும் என்ன பண்ணணும், வாங்க பிரதர் வாங்க, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள தூக்கி வைக்கணும். அவங்க ஹாயாக வந்துட்டு பாய் போயிட்டு போகணும். இதுதான் எல்லாரும் நினைக்கிறான். இது ஈஸி இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்தியாவில் ஊழியர்கள் இப்படி தான் இருக்குது. வர்றாங்க, இது பண்ணுறாங்க, முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு போல கூட்டம் வருது, அந்த மாதிரி தான் வந்து இல்லை. ப்ராபப்ளி அவங்க வந்து சிலர் வந்து வீட்டில் அதுக்காக கர்த்தருடைய பாதை நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஜோம் பண்ணி அழுது ஜோம் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ மேபி நம்ம பார்வைக்கு கூட அது தப்பாக இருக்கலாம். ஆமாம். இப்போ மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணது கர்த்தரோடு கூட இது பண்ணதுன்னா அவங்க வந்து நிறைய என்ன பண்ணணும், கர்த்தரோடு கூட நடக்கணும். ஸோ நடந்தால் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஃபுட்டு கொடுக்க முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட நடந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. அந்த 3 நாள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கத்தில் இருக்காங்க இல்லையா? அவரோடு அந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் சொல்கிறாங்க, இவங்க வந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 days தான் நினைக்கிறேன். 3 நாள் ஆயிடுச்சு. அவங்க போய் ஏதாவது வாங்கி கொள்ளும்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்கள அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க, நீயே சாப்பாடு கொடு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் ஏன்ட்ட சாப்பாடு இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன கொடுக்குறார், கர்த்தர் கொடுக்குறார். ஆமென். ஸோ கர்த்தர் அவர் தேவனோடு கூட நடந்ததுனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய போஜனத்தை என்ன பண்ணுறார், கொடுக்குறார். ஸோ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு போஜனத்தை கொடுக்குறவர்களா நம்ம மாறணும். கர்த்தரை இயேசு கிறிஸ்து அதான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம். வார்த்தை மாம்சமானார். அப்போ அந்த மாம்சத்தை நமக்கு கொடுக்குறார் இல்லையா? அப்போ மாம்சம் எது? வேர்டு தான் மாம்சம், வேர்டு தான் போஜனம். அதுதான் இயேசு கிறிஸ்து பிசாசோட அவர் வந்து சொல்லும்போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஸோ இந்த வார்த்தையை என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்ம நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம், சாப்பிட கொடுக்கலாம். ஆனால் அந்த சாப்பாடோட இந்த வார்த்தையை நம்ம கொடுக்கணும். ஆமென். ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அவங்க இப்படி நினச்சிருவாங்களே, இவங்க ஜோமன்னா இது பண்ணிடுவாங்களே நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு கொடுக்குற போது இந்த வார்த்தை, இந்த கர்த்தரை கொடுத்தாதான் அது போஜனத்தின் பரிபூரணம். ஸோ அவங்க நோவா என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணான், ஆகாரத்தை சேர்த்து உன்னிடத்துல வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா? ஸோ இன்னைக்கு நம்மகிட்ட கேட்போம், ஆண்டவரை மற்றவங்களுக்கு நான் ஆகாரத்தை சேர்த்து கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க, மற்றவனுக்கு என்ன ஆசீர்வாதமாக மாற்றுங்க. மற்றவனை எப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற கூட போயிட்டு இருக்கான் ஜோமன், ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் போகிறோம், ஆவியில் நம்ம வளரணும். அதே நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதே நிலையில் இருந்தோம்னா கர்த்தருக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? ஒரு மரத்துக்கு வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம், அது அப்படியே இருந்துச்சுன்னா இல்லையா? வளரணும், ஆவியில் கர்த்தருக்குள்ளே வளரணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கனிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பிறருக்கு போஜனத்தை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ நோவா என்ன பண்ணுறான், கர்த்தர் என்ன பண்ணார், ஆகாரத்தை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 22வது வசனம் ஒரு அருமையான வசனம். நோவா அப்படியே செய்தான். தொடர்ந்து வாசிங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே செய்தான். கர்த்தர் நடத்துகிற பாதை சில டைம்ல நமக்கு வேதனையுள்ள பாதையா இருக்கலாம். அதான் தாவீது சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நம்ம வந்து பிறரை அவங்கள அப்படி நடத்துகிறாரு, அவங்க நல்ல சந்தோஷமாக தானே நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நோவாவுக்கு என்ன பிளான் கர்த்தர் வச்சுருக்காரோ அது அப்படியே அந்த பிளான் படியே அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். கர்த்தர்கிட்ட கேட்காம, கர்த்தரே கேள்வி கேட்காம ஏன் இப்படி நடக்கு ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. கடவுளே வந்து மழையே வரல அப்படின்னா அந்த மக்கள் பார்த்து நீ சிரிப்பாங்களே அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். கரெக்டு. ஒருவேளை எல்லாம் பண்ணிட்டு மழை வரலைன்னா மக்கள் இந்த மக்கள் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆமாம். ஆனா வந்து நோவா அப்படியே செய்தாங்க. நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தாங்க. ஸோ அந்த பேழையை நோவா தன்னுடைய கர்த்தருடைய திட்டத்தின்படி அப்படியே செய்தான். அந்த நோவா அந்த பேழைக்குள்ள யாரெல்லாம் பிரவேசித்தாங்களோ, எதெல்லாம் பிரவேசித்ததோ அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, பாதுகாக்கப்பட்டது. அதோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்றார் அவனோடு கூட. அப்புறம் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஸோ அந்த மாலை நேரத்தில் நம்ம நோவாவை போல, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என் மேலே என் குடும்பம் எனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை எனக்கு அனுதினமும் கர்த்தர் சொல்லலாம். நோவாவிட்ட பேசினார், நம்மகிட்ட தனித்தனியாக பேசுவார். நம்ம தான் நினைக்கிறோம் நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, நம்மகிட்ட கர்த்தர் நோவாவிட்ட தான் திட்டத்தை கொடுத்தார். குடும்ப தலைவன்கிட்ட கர்த்தர் திட்டத்தை கொடுப்பார். குடும்ப தலைவர்கள் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஸோ கர்த்தரிடத்துல தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் இல்லை, கர்த்தரிடத்துல தான் இருக்குது. கர்த்தர்கிட்ட நம்ம எனி டைம் வந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள்னு சொல்கிறாரு இல்லையா? அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அவர் நம்மட்டுக்கு சொல்லாமல் இருப்பாரா? அப்போ நம்ம என்னன்னு இல்லை, சோம்பேறித்தனப்பட்டு நம்ம கேட்கறதில்லை. நமக்கு உடனே கேட்கணும், இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கும், எனக்கு யாராவது ஜோம் பண்ணி சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது வந்து நித்தியத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தரோடு கூட நடக்கிறது ஈஸியான வாழ்க்கை கிடையாது இல்லையா? உங்கள் ரட்சிப்பை நிறைவேறும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன ரட்சிக்கப்படுறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நம்ம அழுது கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், என் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவிடுறாரு. ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். பிலிப்பியரில் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2:12. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற எது? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ரட்சிக்க நம்ம பிரயாசப்படணும். அந்த கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பு நம்ம பெற்றுட்டோம், அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரயாசப்படணும். நோவா கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, திட்டத்தை கொடுத்துட்டாரு. அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணான், அவன் பிரயாசப்பட்டான் இல்லையா? பிரயாசப்பட்டான். ஸோ அந்த ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வருகிற இந்த ஒரு கொடிய அழிவு இருக்கு. தேவன் இந்த உலகத்தை ஜட்ஜி பண்ண போறார், நித்தியமா அழிக்க போறார். நோவுடைய நாட்களில் அழித்தவர்கள் எல்லாரும் எங்க வச்சிருக்கிறாரா? நரகத்துல கட்டி வச்சிருக்கிறார். அப்ப இருந்த மக்கள் எல்லாம். ஸோ இனி வரப்போற மக்களையும் அதே போல நரகத்துல என்ன பண்ணுவாரு, நித்திய காலமா வைக்க போறார். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து பயத்தோட நடுக்கத்தோட நம்ம ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது பயத்தோட பேசணும், நடுக்கத்தோடு பேசணும். சிலர் பேசும்போது கர்த்தருக்கு பயமே இருக்காது, பிசாசுத்தனமாக பேசுவாங்க. அப்போ
நம்ம ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடும் கீழ்ப்படுதலோடும் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். இந்த மாலை நேரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்பான். நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் அப்படியே செய்தான். மாலை நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, நாங்களும் நோவாவை போல ஆண்டவரே, நாங்கள் அப்படியே பூரணமாக கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் நம்ம வாய்களை திறந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கு, அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் பட்ட பாடுகளினாலே அவர் பரிபூரணமாய் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படிய இந்த மாலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு பூரணமாக 100க்கு 100 கீழ்ப்படிய அப்படியே இந்த மாலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலி அல்ல, கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரை, கீழ்ப்படிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நோவாவை போல கர்த்தாவே, நாங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நோவாவை போல ஆண்டவரே, பிறருக்காக நாங்கள் உணவுகளை தயாரித்து வைத்து ஆண்டவரே பிறருக்கு கொடுக்கக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நோவா எல்லா உயிரினங்களுக்காக ஆண்டவரே, எல்லா உயிருள்ள ஜீவ பிராணிகளுக்காக ஆண்டவரே ஆகாரத்தை சேர்த்தது போல கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய ஆகாரத்தை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேர்த்து கொடுக்கட்டும். ஐயா. இயேசு கிறிஸ்துவை எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு கொடுக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கட்டும். நாங்கள் தங்கி இருக்கிற இடங்களில் கொடுக்கட்டும் ஐயா. நாங்கள் போகிற ஆலயங்கள்ல எத்தனையோ பேர் ஐயா அழுது கொண்டு இருக்கிறாங்களே, ஆலயத்து ஆண்டவரே பசியில, ஆண்டவரே வறுமையில, ஆண்டவரே நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் நாங்க ஆகாரம் கொடுக்கணுமே, இயேசுவை கொடுக்கணுமே, இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணுமே, அந்த ரட்சிப்பை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. நோவா போல எங்களை கடின உழைப்பாளிகளா மாற்றுங்க. உம்முடைய உன்னதாவின் பலன் எங்களை நிரப்பட்டும். நாங்கள் பலவீனர்கள். ஹல்லேலூயா. உம்முடைய பலத்தினால், தெய்வ ஆவியானுடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். நம்முடைய பலத்தினாலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. தெய்வ ஆவியானுடைய பலத்தினால், இம்மானுவேலுடைய பலத்தினால், தேவனால் ஹல்லேலூயா. உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் மதில் தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க. கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துங்க. எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. எங்களோடு உம்முடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படியாமையின் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்தின பாவத்தை மன்னிங்க. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உன் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று என்னையே அர்ப்பணித்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் என்னுள் தன்
தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் நடந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்றும் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆண்டவரே, மாலை நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எங்களை உடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்துல கேள்வி கேட்காமல் விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே விழுந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.